யாரும் பார்த்து நின்னு பேசவில்லை. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தான் அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இன்ட் ஐக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக்கில் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஷார்ப்பாக 5 செகண்ட் கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் எத்தனை ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 24 செகண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோ ஃபஸ்ட்டு மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்க்ரீன் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். இப்போ வீடியோ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக வந்து அந்த கிராஸ் இமேஜெல்லாம் தெரிகிற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமா கீ ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ப்ளூ கலர் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ரைட் சைடு கீ கலர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ வந்து செலக்ட் ஆகிட்டு இருக்கும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 39, 40 அந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே வீடியோ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து ஒவ்வொரு இதுக்குமே இதாகும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி டெம்ப்ளேட் வீடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பாருங்கள். வெறும் 20 செகண்ட் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இமேஜஸ் ஆட் பண்ணி டெம்ப்ளேட்டை டூப்ளிகேட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபில்டரை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே பேசிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு B05 எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. அப்படியே இந்த சேனலோட வாட்டர் மார்க் இருக்கும், அதை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை ஒரு 50 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக அந்த லிரிக்ஸை ஜூம் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும், ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து இன்னும் சூப்பராக வந்து இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோவை கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.